பாட்டி வந்து இந்த மாதிரி ஃபோன் போட்டு வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டு சாரதா வந்து யோசிக்கிறாங்க. பாட்டி வந்து யோசிக்கிறதுக்கு கூட டைம் தராமல் சாரதா கிட்ட சொல்லிடுறாங்க, இந்த மாதிரி ஃபங்க்ஷன் நாளைக்கு தான், நீங்கள் வந்து சேருங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதை கேட்டு சாரதா என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தவிக்கிறாங்க. இந்த விஷயத்தை எல்லாத்தையும் வீட்டில் சொல்கிறாங்க. அதை கேட்டு கங்கா செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. பாத்தியாம்மா அவங்க பணக்கார திமிரை எப்படி காட்டுறாங்கன்னு சொல்லிட்டு, இங்கே பாருடி அந்த மாதிரிலாம் பேசாத, எப்படியோ காவேரி ஏற்றுக்கிட்டு அவன் அங்கே இருக்கால, அது வரைக்கும் நம்மளுக்கு போதும். இப்போ என்ன ஆச்சு, நாளைக்கு நம்மளை வர சொல்லியிருக்காங்க, அவ்வளோதானே, நம்ம எல்லாரும் குடும்பத்தோடு போவோம். என்ன தான் வந்து அவங்க பண்ணாலும் உங்கள் கண்ணுக்கு தெரியாதே, ஏன்னா காவேரி தானே உங்கள் கண்ணுக்கு தெரியவா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க கங்கா. கங்கா வந்து இப்படி போகிறத பார்த்துட்டு, சரி விடுங்க கங்கா அப்படி தானே பேசுவா, விட்டுட்டு வேலையை பாருங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க சாரதா. அடுத்து சாரதா அவங்க வீட்டு ஃபேமிலி எல்லாருமே வந்து இங்கே வந்து யமுனா, அதுக்கப்புறம் நிவின் எல்லாருமே வந்து நம்ம விஜய் வீட்டுக்கு போகிறாங்க. இங்கே வந்து காவேரிக்கு வந்து ட்ரெஸ் எல்லாம் பண்ணிவிட்டு அலங்காரம் பண்ணிகிட்ருக்காங்க. காவேரி இந்த பூவெல்லாம் வச்சுக்கம்மா, இதெல்லாம் வந்து நகையெல்லாம் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி வந்து கொடுக்குறாங்க. பாட்டி இவ்வளோ நகையெல்லாம் எனக்கு வேணாம் பாட்டின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. இல்லைம்மா போட்டுக்கம்மா ப்ளீஸ்மா, சொன்னால் கேளுமா அப்படி சொல்லிட்டு எல்லாரும் சொல்லி வம்பு பண்ணி போட வைக்கிறாங்க. காவேரி வேறு வழியெல்லாம் போட்டுக்கிறாங்க. இப்போ என் பொண்டாட்டி எவ்வளோ அழகாக இருக்கா, அந்த தேவதை மாதிரியே இருக்கா இல்லை பாட்டி அப்படின்னோடனே, போதுண்டா உன் பொண்டாட்டி கொஞ்சது, ஆளுங்களாம் வந்துட்டாங்க, அவங்கள போய் பார்க்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. சரின்னு சொல்லிட்டு விஜயும் போகிறாரு. உடனே விஜய் வந்து குட்டி பாப்பா எப்படி இருக்க, இப்போ ஓகேவா உனக்கு, அம்மாவுக்கு இப்போ வளகாப்பு பண்ண போகிறாங்க, அப்புறம் என்ன சல் சல்னு சத்தம் கேட்கும், அந்த சத்தத்தில் நீ வந்து சீக்கிரமாகவே வந்து வயிற்றில் உலாவ ஆரம்பிச்சிடுவ அப்படி சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்காங்க நம்ம காவேரி. விஜயும் சரி வந்து அதை கேட்டு சந்தோஷப்பட்டுருக்காரு. அங்கே அடுத்து வந்து விஜயும் காவேரி 2 பேருமே வந்து போகிறாங்க ஃபங்க்ஷனுக்கு, அந்த ஹாலுக்கு போகிறாங்க. அப்போ காவேரி வந்து கூட்டிகிட்டு வராங்க அவங்க அம்மா பார்த்து பொறிச்சு போகிறாங்க அப்படியே காவேரியை. அப்படியே வந்து தன்னோட கையை வச்சு என்ன பண்ணுறாங்க, அப்படியே சுற்றி வந்து போகிறாங்க காவேரிக்கு. என் பொண்ணு எவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இங்கே வந்து அவங்க அக்கா தங்கச்சிங்க 2 பேருமே வந்து கங்காவும் யமுனாவும் வந்து உடனே வா வா யமுனா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கூப்பிட்றாங்க. அதான் நாங்கள் வந்துட்டோம்ல அப்படின்றாங்க. அடுத்து வந்து அவங்க ஒதுங்கி நிற்கிறாங்க. அதை பார்த்துட்டு வந்து சாரதா வந்து வருத்தப்படுறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறாங்க, நம்ம நிவின் வந்து விஜய் கூட போயிட்டு வாங்க நிவின் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கூப்பிட்றாரு. ப்ரோ ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கங்க்ராட்ஸ் காவேரி அப்படின்னு சொல்லிட்டு காவேரிக்கு கங்க்ராட்ஸ் சொல்கிறாரு. காவேரிக்கு நலுங்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஏற்பாடும் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து அவங்க கங்காவையும் யமுனாவையும் கூப்பிட்றாங்க. கங்கா தயங்கி வந்து அப்படியே வந்து நலுங்கு வைக்கிறாங்க. உடனே வந்து பாத்தியா கங்கா எப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு, கொஞ்சம் நல்லா தான் வந்து அவளை வாழ்த்தியடி, கிட்ட போய் நில்லடி அப்படின்னு சொல்லிட்டு சாரதா எவ்வளோ சொல்கிறாங்க. பரவாயில்ல நாங்கள் இங்கேயே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கங்காவும் யமுனாவும் நிற்கிறாங்க. சாரதா வந்து இவளுங்க திருந்தவே மாட்டாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து வந்து இங்கே வந்து காவேரி ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. எல்லாருமே அவங்கள வாழ்த்துறாங்க. விஜயும் காவேரியும் வந்து ஃபோட்டோ வந்து அழகாக எடுத்துக்கிறாங்க. அப்போ விஜய் வந்து காவேரி கிட்டே வந்து சொல்கிறாரு, காவேரி இன்றைக்கி நீ பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்க தெரியுமா, அப்படியே வந்து உன்னை என்ன பண்ணுறது தெரியல, இங்கே எல்லோரும் இருக்காங்கடி, இல்லைன்னா இப்படியே உன்னை ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுவேன் காவேரி அப்படின்றாரு. உடனே சிரிக்கிறாங்க. உடனே வந்து சொல்கிறாங்க, எனக்கும் அப்படி தாங்க இருக்குது, எனக்கு இங்கே உங்களை அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க, சந்தோஷத்துக்கு அளவே இல்லைங்க அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. 2 பேருமே ரகசியமாக பேசிக்கிது. பார்த்திங்க என்ன உள்ளே பேசுனது பார்த்தா தான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கணுமா அப்படி சொல்லிட்டு பாட்டி வந்து செல்லமாக வந்து கண்டிக்கிறாங்க. உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து வந்து காவேரி வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அதை பார்த்துட்டு கங்கா வந்து, பாத்தியா இவளை, பின்ன பெரிய இடம்ல அதான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்கா, என்னக்கா இவளுக்கு இவ்வளோ சிம்பிளாக பண்ணுறாங்க, நான் ரொம்ப பெரிய லெவலில் பண்ணுவாங்கன்னு நினச்சேன் அப்படி சொல்லிட்டு யமுனா சொல்கிறாங்க. இது 5 மாதமாடி, இன்னும் 9 மாதத்துல தான் நல்லா ஃபங்க்ஷனாக பண்ணுவாங்க போட்டிருக்கு, இதுக்கே இந்த அளப்புற இன்னும் 9 மாதத்தில் என்னென்ன பண்ண போகிறாங்களோ என்னமோ, அம்மா இவளுக்கு எதுவுமே பண்ணாத மாதிரி ஓவராக பண்ணிவிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வந்து இங்கே கொடுத்துட்டுருக்குது. பார்த்தலாங்க வீட்டில் எதுவுமே இல்லடி, எல்லாத்தையும் எடுத்து வந்து முதல்ல காவேரிக்கு சொல்லிவிட்டு எல்லாமே பண்ணிகிட்டு கிடையாது, எனக்கு கூட இதெல்லாம் பண்ணலடி, அம்மா இருந்தாலும் காவேரிக்கு தாண்டி ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் எப்பவும் போல் வழக்கமாக வந்து கங்கா குறை சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. விஜய் வந்து என்ன பண்ணுறாரு, காவேரி கிட்ட வந்து சந்தனம் வச்சு விடுறாரு, அவங்களுக்கு பொட்டு வச்சு விடுறாரு. அடுத்து வந்து காவேரிக்கு வந்து வளையல் போட்டு விடுறாரு. காவேரிக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. அப்படியே தண்ணியை மறந்து போகிறாங்க. உடனே வந்து காவேரி வந்து விஜய் வந்து அப்படியே பார்த்துட்டு தண்ணியை மறக்கிறாங்க. 2 பேருமே அப்படியே வந்து கையை பிடிச்சிட்டு அப்படியே இருக்காங்க. எல்லாருமே காவேரி விஜய் வந்து வாழ்த்திட்டு இருக்காங்க. இங்கே வந்து தனியாக நின்றுக்கிட்டு வந்து புலம்பிகிட்டே இருக்காங்க. கங்காவும் யமுனாவும் இதையெல்லாம் பார்த்து தாங்க முடியாமல்